أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து சொல்றோம் கேட்கலங்கறப்ப அவங்கள திருப்பி அடிக்கலாமா மார்க்கெட்ல என்ன மாதிரி ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால் பெண் பிள்ளைகளை கண்டிக்கலாமா தவறு செய்கின்ற பொழுது மௌலை கமாலுதீன் மதீனி அவர்கள் சொன்னது போன்று பிள்ளை வளர்ப்புக்கு எங்களுக்கு ஐரோப்பிய கலாச்சாரம் படிப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட கலாச்சாரத்தோடு பிள்ளையை தொடக்கூடாது வளர்ப்புல. ஏன்னா அவங்களுக்கு சைக்கோலஜிக்கல் என்ன செஞ்சிருமா, அது ஒரு எஃபெக்டை ஏற்படுத்தி விடும், பாதிப்பை ஏற்படுத்திடும். பிற்காலத்தில் பெரிய விளைவுகள் எல்லாம் என்ன செய்யுமா, அதை ஏற்படுத்துமாம் என்று ஒரு தூர பார்வையில் என்ன செய்யறாங்க சொல்கிறார்கள். அதனால ஆசிரியர்களுக்கு மாணவர் சிஸ்டங்கள் பாடசாலையில் இந்த கம்பு கொண்டு போறது அதுக்கெல்லாம் பெரிய லோவெல்லாம் என்ன செய்து இருக்கிறது. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை அடித்து கண்டித்தல் அவர்களுடைய தர்பியா முறையில் உண்டு. அடித்து கண்டித்தல் என்பது அவர்களது தர்பியா முறையில் உண்டு. அந்த ஐரோப்பிய கல்ச்சரை அந்த சிஸ்டத்தை அப்ளை பண்றவங்களுக்கு தனியா அடிக்கத்தான் செய்யறாங்க. இவனை அடிக்காட்டி சரி வராதுன்றது அவங்களுக்கு தனியே உள்ள முடியும். பப்ளிக்கா என்ன செய்ய மாட்டாங்க, பிள்ளைகள் அப்படி வளர்க்கணும். இந்த மாதிரி சைக்காலஜியை பேசுற எல்லாருமே கன்ஃபார்மா என்னது வீட்டுல அடிதான். உங்களுக்கு வீட்டுல அடி, மனைவியே பொறுக்காலாம அடிச்சிடறான், பிள்ளைக்கு என்ன செய்வான். அப்ப அதனால அடி என்பது கண்டித்தல் என்பது இஸ்லாம் சொல்லத்தான் செய்கிறது. 7 வயதுல தொலை பழக்குங்கள், இல்லாத விட்ட 10 வயசுல என்ன அடிங்க என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் அந்த அடி, அந்த தண்டனை அவனுடைய கௌரவத்தை பாதிக்காத அமைப்புல, மக்கள் மன்றத்தில் போய் அவனை கேவலப்படுத்துகிற அமைப்புல இல்லாமல் ஒரு அழகான முறை, அதை அப்ரோச் பண்றதுக்கு ஒரு அழகான முறை இருக்கிறது. அதை மட்டும்தான் நம்ம நடைமுறைப்படுத்தணும். இன்றைக்கு சில பெற்றோர்கள் மிருகத்தனமா என்ன செய்வாங்க, குழந்தைகளை அடிப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த குழந்தைக்கு எந்த விதமான ஃப்ரீடமும் கொடுக்காம அந்த குழந்தையுடைய எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் ஆகிறத பார்க்கிறோம். அவனுடைய சின்ன வயசுக்குரிய சந்தோஷம், அவனோட சின்ன வயசுக்குரிய துக்கம், அவனோட சின்ன வயசுக்குரிய எல்லாம் இருக்கும். அதுல பெரிய லெவல்ல தான் என்ன செய்வாரு, சிந்தித்து அந்த பிள்ளைகளை மென்டலி ரீதியாக எஃபெக்ட் பண்ற அளவுல நடந்து கொள்வான். அப்படி இல்லாமல் அந்த அடியின் பின்னால் அவனுக்கு திருந்தி வார அமைப்பு என்ன செய்ய இருக்கணும். அடிக்கு பழக்கிற கூட பெரும்பாலும் என்னது, அந்த பெரம்பு கையில வச்சிருக்கீங்களா இந்த மாதிரி அப்படி என்று சொல்றதுக்கு தான் அந்த பெரம்பு இருக்கணும். அதை டச் பண்ணக்கூடாது. என்றைக்கு நீங்க டச் பண்ணி தொடர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவுதான். 40 முறை திருடியவன் 41 முறை கைது மாதிரி தான். ஏன் அவன் பழகிடும். 40 முறை ஜெயிலுக்கு போயிட்டு 41 முறை அவனுக்கு அது ஜெயிலுன்றது சாதாரண ஒரு அம்சமா மாறுற மாதிரி. நீங்க தொடர்ந்து எடுத்ததுக்கெல்லாம் கம்பெடுத்தீங்கன்னு பாப்பா இப்ப இதான் எடுப்பாருன்னு அவனுக்கு தெரியுது. இவ்வளவுதான் அடி விழுமுன்னு தெரியும். மேக்சிமமா அடிச்சா அது பிறகு மினிமம் எல்லாம் என்ன செய்யும், சிம்பிளாக மாறிடும். கண்டித்தல் இஸ்லாத்துல உள்ளது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் இமாம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரத், இமாம் புகாரியுடைய அதபுல் முஃப்ரத் என்ற நூல் எடுத்தீங்கன்னு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு கண்டித்தல் சம்பந்தமா தனியான ஒரு பாடமே என்ன செய்கிறது வருகிறது. அதுல இப்னு உமர் எல்லாம் கண்டிச்சது, ஏனைய பிள்ளைகளை மற்றவர்கள் எல்லாம் கண்டித்தது, இப்படி நிறைய செய்திகள். ஒரு செய்தியை நான் பார்த்தேன். ஒரு நபித்தோழர் என்னது ஒரு ஹரத்துடைய எல்லையில வச்சு என்ன செய்யறாங்க, 4-5 பிள்ளைகள் இருந்துட்டு ஒரு புறாவை பிடிச்சிட்டாங்க. ஹரத்துல எல்லையில என்ன செய்யக்கூடாது, பிடிக்க கூடாது. பிடிச்சிட்டு கூட அந்த நபித்தோழர் உள்ளுக்கு வர, அந்த பேர் எனக்கு ஞாபகத்துக்கு வரல, உள்ளுக்கு வராரு. இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த புறாவை எடுத்து அவரை மகண்ட கையில கொடுத்து ஓடிட்டாங்க மத்தவங்க எல்லாம். அப்ப அவரு தெரிய அவர் வச்சுட்டு வாப்ப வந்த உடனே என்ன செய்யறாரு, நம்ம வளமை எங்க அடிக்கும் ஒரு அடி இறங்கிட்டா, அங்க ஒரு அடி என்ன செஞ்சிடறாரு போட்டுறாரு. அவருக்கு அடிச்சவங்க உனக்கு தெரியாத பிடிக்க கூடாதுன்றது. அப்பதான் அந்த பிள்ளைக்கு விளங்குது என்ன, நம்மள கையில தந்துட்டு ஓடினது இதுக்கு தான்ன்றது விளங்குது. அப்ப இது இருக்கணும். ஆனா சாதாரண இதுல தட்டினாரு வருது அடிச்சாரு, நம்ம அடிக்கிற அடி எப்படி அவன் திருப்பி மீளாத அடிதான் செய்வோம். இங்க அப்படி இருக்க கூட. கண்டித்தல் என்பது நம்ம அடி நடக்கத்தான் செய்யும், அடிக்கத்தான் செய்வோம். ஆனால் கண்டித்தல் என்பது எல்லை மீறி அவனது அந்த அதாவது இளமை பருவத்தை தாண்டி அமையக்கூடாது. ஆனா எங்களுடைய நிறைய பேருடைய சிஸ்டம் என்னன்னு சொன்னால், அதாவது அடி ஒரு கோபத்துல என்ன செய்வாங்க, அப்ளை பண்ணுவாங்க. கோபத்தை தனித்த பின்னால 2 அடி அடிங்க, அது தர்பியாவுக்கான அடி. கோபத்துல அடிச்சீங்கன்னு சொன்னால் உங்களோட ஆத்திரத்தை தீர்ப்பதற்கான அடி. அப்படி என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இன்னொரு பிரச்சனை, நீங்க நிதானமாக தண்டிச்சீங்கன்னு சொன்னால் நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்க குழந்தைகிட்ட. நிதானமா தண்டிச்சீங்கன்னா நான் தண்டிச்ச சரியான, ஓவரா தண்டிச்சீங்கன்னா திருப்பி அணைச்சி நான் தெரியாம அடிச்சுட்டு அவன்கிட்ட மன்னிச்சிக்க சரியா, அவைக்கு கோவம் அப்படித்தான் அந்த மாதிரிலாம் சொல்லணும். என்ன காரணம், அவனுக்கு என்ன விளங்கிடுவான், நீ அடிச்சது பிள்ளைன்னு ஏத்துக்கிட்டான், விளங்கிட்டா நீ அடிச்சது பிள்ளைன்னு ஏத்துக்கிட்டா நான் ஃபீல் பண்ணுவான். ஆனா நீங்க கோவத்தை விட்டு நிதானமா 2 தட்டு தட்டினீங்கன்னா மன்னிப்பும் கேட்க கூடாது. அந்த குழந்தைக்கு நீ அடிச்சனா சரிதான், இதுக்கு புறம் நடந்தா இப்படித்தான் என்ன செய்யும் நடக்கும். எனவே அடித்தல் தர்பியா முறையில் உண்டு, அடிக்க வேண்டும். ஆனால் அந்த அடித்தலுக்கு பின்னால அவர்களை வளர்க்கின்ற நோக்கமே ஒழிய ஆத்திரங்களை தீர்க்கிற மாதிரியான அடித்தல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது.